முதல் முகமாகப்பட்டது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம், அடுத்து கடைசியாக சௌரம் என்று சொல்லக்கூடிய 6 மதங்களுக்கெல்லாம் அவர் அதிஷ்டான தேவதையாக இருக்கின்றார். இரண்டாவது வேத அங்கங்களாக இருக்கக்கூடிய சிஷ்டை, கல்பம், வியாகரணம், சந்தஸ், ஜோதிடம், நிருத்தம் என்று சொல்லக்கூடிய 6 வேத அங்கங்களுக்கு தலைவனாக இருக்கின்றார். அத்துவா என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை அடையக்கூடிய வழி என்னவாம்? வர்ணம், கலை, மந்திரம், பதம், தத்துவம், புவனம் என்று சொல்லக்கூடிய 6 பெரும் வழியாக இருக்கின்றார் முருகப்பெருமான். நான்காவதாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞே என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களுக்கும் உருவமாக இருக்கின்றார் முருகப்பெருமான். காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரிய என்று சொல்லக்கூடிய கலிபுருஷனுடைய புலன்களை எல்லாம் அவர் நாசம் செய்பவனாக இருக்கின்றார் 5வது முகமாக. 6வதாக இதையெல்லாம் நாசம் செய்து நமக்கு எதை வழங்குகின்றார்? கல்யாண குணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றார். ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய கல்யாண குணங்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாக இருக்கின்றார்.